பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 56 சங்கீதம் 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு கரம் நம்மளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நிறைய நேரங்களில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், உபவாசிக்கிறவர்களாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், சபைக்கு சரியாய் போகிறவர்களாக இருந்தாலும், காணிக்கை கொடுத்து தசம்பை கொடுத்து அந்நியர்களை தாங்கி எல்லோருக்கும் மனசோடு உதவி செஞ்சாலும் சில நேரத்தில் பயம் இருக்க தான் செய்கிறது. சில நேரத்தில் அதை பயப்படுகிற போது சில சோர்வுகளும் வரதான் செய்கிறது. அதுவும் சிலருடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு நன்மை செஞ்சு சோர்ந்து போன எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பயப்படுகிற காலையில் உம்மை நம்புவேன். நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? சில நேரத்தில் நான் எனக்கு ஒரு தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறேன், எனக்கு நடக்கலை, கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்பா என்று நாம் கடைசியில் ஆண்டவரே சார்ந்துக்கிறோம். நிறைய நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவர்களே சார்ந்துட்டு இருந்த காலங்களும் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நமக்கு எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய அந்த தருணத்தை கற்றதான் கொடுக்க வேண்டும். நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எனக்கு இப்போ எமர்ஜென்சியாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கு ஆண்டவரே யார்ட்டையாவது பணம் சந்திக்க கிருபை செய்யுங்கப்பா நான் மன்றாடுறேன். அதுக்காக ஒரு 50 பாட்டு பாடுறேன், பைபிளும் வாசிக்கிறேன், உபவாசமும் பண்ணுறேன். நான் உங்கள்ட்ட ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஏசப்பா யார்கிட்ட கொண்டாவது எனக்கு சந்திங்க ஆண்டவரே, நான் கடன் கேட்குறேன், தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று அதுக்காக பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், நிபாச பேசுகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், உபவாசம் பண்ணுறோம். நமக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துடுது. திருப்பி அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும் தெரியுமா? அதில் தான் பெரிய கஷ்டங்கள் இருக்குது. அதுக்காக தான் அந்த பக்தன் சொல்கிறாரு, நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு எங்கேயாவது பணம் வரணும், எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னா யாரை கொண்டாவது செய்யுங்க ஆண்டவரே, திருப்பி கொடுத்துடணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் யாரை கொண்டாந்து சந்திச்சிடுவார். ஆனால் அதை கொடுக்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். இப்போல்லாம் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன், நான் பயப்படுற காலத்தில் உண்மை நம்புவேன். அதனால தான் எனக்கு நீங்களே கொடுத்துருங்க ஆண்டவரே. ஏசப்பா நமக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம எங்கே திருப்பி கடன் கொடுக்கணும்? நம்ம ஏன் ஒரு மனுஷனை கண்டு பயப்படணும்? அதனால் நம்ம கர்த்தர்கிட்ட பார்த்து, ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு அதிசயம் செய்யும், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன்ற வார்த்தையின் பிரகாரமாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம மன்றாடும்போது தேவன் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரங்கள் இது நடந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த சங்கீதம் 56 சங்கீதம் 3வது வசனத்தில் அதை தான் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். அந்த ராஜாவாக இருந்த தாவீது கூட கர்த்தரையே நம்பி இருந்தாரே, தன்னுடைய படைபலங்களை நம்பலையே. நாமும் கூட அப்படி நம்பலாமா? இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரையே நம்புவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய எல்லா விஷயங்களிலேயும் அவரால் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அவரை கொண்டு அற்புதம் என்பது, அவரால் அற்புதம் என்பது இரண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அவரை கொண்டு அற்புதம் அப்படின்னு சொன்னால் நாம் ஜெபித்தோம், வேறு யார் மூலமாக கர்த்தர் கடன் கொடுக்க உதவி செஞ்சார், திருப்பி அதை நாம் தான் கொடுக்கணும். அவரால் அற்புதம் அப்படின்னு சொன்னால் நான் அவருக்கு உரியவன், அவர் தான் எனக்கு தரணும் என்ற நிலைமை வரும்போது என் பிள்ளை என்னை நம்பி வந்துடுச்சு, நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தரே அந்த இடத்துல நமக்காக அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை நம்புகிறோம், நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.